ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ் நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 5 ஓட ஸ்டார்டிங்ல சிங்காவும் டூப்பும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப சிங்கா டூப் கிட்ட இனி இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு, சரி நீ எடுக்க அந்த நேரத்துல அங்க வந்தேன்னு கேட்க, அதுக்கு டூப்பும் நான் உன்னை வார்ன் பண்றதுக்கு வந்தேன்னு இவன் அந்த வீடு பத்தி ஸ்டாண்டு கீழே விழுந்து உடஞ்சதை பத்தி சொல்ல, அது கேட்டு சிங்காவும் ஜஸ்ட் அது உடஞ்சு போனதுக்கான இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன்னு கேக்குறான். ஆனா டூப் பட் அதுக்கேட்ட மாதிரி உனக்கு ஒரு ஆபத்து வந்தது இல்ல, நான் மட்டும் அங்க வராம இருந்திருந்தா இந்த அடி உனக்கு பட்டிருக்கோன்னு சொல்ல, சிங்காவும் சரி இந்த ஒரு தடவை நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப கிங் அங்க வந்து சிங்கா கிட்ட டரின்க்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த பத்தி சொல்றான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சே கிட்ட வந்து டரின்க்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க, இவனும் நான் கேன்டீன்ல இருந்தேன், அப்ப யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கட்டினாங்க, அண்ட் நாங்க போய் பாக்குறப்ப டரின் கீழே விழுந்து கடனான்னு சொல்லிட்டு நான் அவனை தனியா விட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண, கிங்கும் சிங்காவும் அவனுக்கு எதுவும் ஆகாதுதான்னு சேக்கு தைரியம் சொல்றாங்க. அப்ப ஒரு நர்ஸ் ஆபரேஷன் ரூம்ல இருந்து வெளியே வர சே அவங்க கிட்ட டரினோட கண்டிஷனை பத்தி கேக்குறான். அதுக்கு இவங்களோ டரினுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, சோ எங்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொன்னதும் கிங் உடனே எனக்கு ஓ நெகட்டிவ் தான்னு சொல்லிட்டு அவன் பிளட் கொடுக்கறதுக்கு நர்ஸ் பின்னாடி போறான். அண்ட் கிங் எப்படி உடனே ஹெல்ப் பண்ணத பாட்டு சேக்கு அவன் மேல இருந்த கோவம்லாம் போயிருது. சோ இவன் அதை பத்தி சிங்கா கிட்ட சொல்லிட்டு, நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு சான்ஸ் இருக்காடான்னு கேட்க, அதுக்கு சிங்காவும் இப்போதைக்கு இல்ல, பட் ஃபியூச்சர்ல என்னனாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா அவன் மேல இருந்த கோவம் ஃபுல்லா போயிருச்சான்னு கேட்க, அதுக்கு இவனும் இன்னும் ஃபுல்லா போகலன்னு சொல்லிட்டு இவன் இன்னைக்கு டரின் கூட சண்டை போட்ட விஷயத்த பத்தி சொல்றான். தென் எனக்கு அவன் கிட்ட சாரி சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி ஃபீல் பண்ண, அதுக்கு சிங்காவோ டே பேசுறத பாட்டு பேசு, கிங் தான் பிளட் கொடுத்துதான்ல, சோ டரினுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டூப் அவனுக்கு கால் பண்றான். கட் பண்ணா இங்க டூப் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். சோ சிங்கா அவன் கிட்ட நான் உன்னை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கதானே சொன்னேன், அதை விட்டுட்டு நீ என்ன இங்கேயே சுத்திட்டு இருக்கன்னு கேட்க, டூப் நீ இன்னும் சாப்பிடாம இருக்க, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவன் சே கிட்ட டரினை பத்தி விசாரிக்கிறான். அதுக்கு சேயும் சர்ஜரி இன்னும் போயிட்டு இருக்கு அண்ட் ஓ நெகட்டிவ் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கும் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் தான், நான் வேணா பிளட் தரவான்னு கேட்க, கிங் அங்க வந்து யாரு நீயா, நீயே இவ்வளவு குட்டியா இருக்க, இதுல நீ பிளட் கொடுத்து மயங்கி விழுந்தா உன்னை யார் பாட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் சே கிட்ட லோக்கல் போலீஸ் டரினோட கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் சிங்காவை பாட்டு நீயும் என் கூட வரையாடான்னு கூப்பிட, சிங்காவோ டூப் இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் கிங் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். கட் பண்ணா இப்ப எல்லாரும் டரின் கூட இருக்காங்க. அப்ப சே மட்டவங்க கிட்ட நீங்க கிளம்புங்கடா, நான் இவனை பாட்டுக்கிறேன்னு சொல்ல, கிங்கோ சப்போஸ் உனக்கு அர்ஜென்ட்டா வேலை வந்துடுனா நீ என்ன பண்ணுவ, சோ நானும் உனக்கு துணைக்கு இங்கே இருக்கேன்னு சொல்றான். சோ சிங்காவும் சேக்கும் கிங்குக்கும் ஃபுட் ஆர்டர் பண்றான். அப்ப இவன் கிங்குக்கு பிடிச்ச டிஷ்ஷ கரெக்டா சொல்ல டூப்பாட கேட்டு சோகமாயிடுறான். தென் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிங்கா டூப் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ டேபிள்ல வைக்க டூப்பும் அடியே சைலண்டா பாத்துட்டு இருக்கான். அண்ட் சிங்காவும் அதை கவனிச்சுட்டு, டே எனக்கு இப்ப சாப்பிட மூடு இல்லடா, அதோட எனக்கு தூக்கம் வேற வருது, சோ நான் இதை காலையில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, டூப்பும் இதை நீ சாப்பிடவே தேவையில்ல, இதை நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கவரை எடுத்துட்டு போக, சிங்காக்கோ டூப் இவன் மேல கோவமா இருக்கான்றது தெரியுது, பட் எதனால கோவமா இருக்கான்றது தெரியல. அண்ட் அதை பத்தி இவன் டூப் கிட்ட கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன்றான். அதனால சிங்காவோ டே என்ன ஃபோர்ஸ் பண்ண வைக்காத, ஒழுங்கா என்ன விஷயம்ன்றத சொல்லுன்னு கேட்க, டூப்பும் அவன் வீட்டை கிளீன் பண்றப்ப அவன் கண்டுபிடிச்ச போட்டோஸ பத்தி சொல்றான். அண்ட் இவன் அதை பத்தின டீடைல்ஸ கேட்க, சிங்காவும் இப்ப நீ பழைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிடுற. இதை கேட்டு டூப்போ நீ சொன்னது சரிதானு இவன் கோச்சிக்கிட்டு அங்க ரெண்டு போயிடுறான். கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல்ல சேவும் கிங்கும் பேசிட்டு இருக்கிறப்ப சே இவன் கிட்ட எனக்கும் டரினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது எனக்கு தெரியல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல எக்ஸா ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ ஒன்னானு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிங் அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணி என்கிட்ட நீ லவ் அட்வைஸ் எல்லாம் கேட்காத, எனக்கும் அந்த டாபிக்கும் ஏனி வச்சாலும் எட்டாடுன்னு சொல்ல, அதுதான் எனக்கே தெரியுமேன்னு சே சொல்றான். அதுக்கப்புறமா கிங் அவன் கிட்ட நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், உனக்கு டரின் கிட்ட ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா அட அவன் கண் முழிச்ச உடனே நீ அவன் கிட்ட சொல்லிடு, நான் எனக்கு வந்து சான்ஸை மிஸ் பண்ணிட்டு தான் இப்படி உட்காந்து இருக்கேன், சோ நீயும் அதை என்ன மாதிரி கோட்டை விட்டுறாடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அதே நேரத்துல இங்க சிங்கா அவன் ரூம்ல இருந்து வெளியே வந்து பாக்குறப்ப இங்க டூப் நடு ஹால்ல டென்ட் போட்டு உட்காந்து இருக்கான். ஏன்னா இவன் பாட்ட போட்டோஸ்ல கிங்கும் சிங்காவும் அந்த சோஃபால உட்காந்து தான் போட்டோ எடுத்திருப்பாங்க, அதனால இப்ப அவனுக்கு அந்த சோஃபா பிடிக்கல. தென் சிங்கா டூப் கிட்ட நீ என் மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி உட்காந்து இருக்கியான்னு கேட்க, டூப்பும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இங்க கொசு அதிகமா பறக்குதுன்னு சொல்றான். ஆனா இவன் போய் தான் சொல்றான்றது சிங்காக்கு நல்லாவே தெரியுது. அதனால இவனும் டே நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு அகைன் பாஸ்ட பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, டூப்பும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை பத்தி நினைக்கவே இல்ல, நான் என்னோட கிளைண்ட் கேட்ட டிராயிங்க டிரா பண்ணிட்டு இருக்கேன்னு போய் சொல்ல, சிங்கா அவன் வரைஞ்சிட்டு இருக்கிற பேய் டிராயிங்க பாத்துட்டு இதெல்லாம் யாரு வரைஞ்சு தர சொல்லுவான்னு கேட்க, டூப்பும் உன்ன மாதிரி போலீஸ்க்கு ஒரு ஆர்டிஸ்டோட வேலையை பத்தி என்ன தெரியும்னு கேட்டுட்டு நீ போறப்ப இந்த டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி உட்காந்துக்கிறான். அண்ட் சிங்காவும் அவன் சொன்ன மாதிரியே அந்த டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இவன் வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடாததுக்கா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே சிங்கா அதான் சாண்ட்விச்சா ரெடி பண்ணி சாப்பிடுறான். அப்ப இவன் டூப் இருக்கிற டென்ட்டை பாட்டு டே நான் இப்ப ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன் நீயும் வரியான்னு கூப்பிட, டூப் அடுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டேன்றான். அதே நேரத்துல இங்க கிங்குக்கு அவனோட அப்பா கால் பண்ணி இந்த கேஸ சீக்கிரமா க்ளோஸ் பண்ண சொல்லி பிரஷர்
போடுறாரு. அதனால கிங்கும் சரிப்பா நான் சீக்கிரமா இதை க்ளோஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்தடா இவன் கோக்கு கால் பண்ணி இன்னைக்கு சிங்காவோட டீம் எங்க போறாங்கன்றத பத்தி விசாரிக்கிறான். கட் பண்ணா இங்க சிங்காவும் அவனோட டீமும் இன்னொரு விக்டிமோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் மெக்கா அவன் கிட்ட சர்ச் வாரண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு டூப் இங்க வரலையான்னு கேட்க சிங்காவும் அவன் இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு சரி கிங் இன்னைக்கு இங்க வரலையான்னு கேட்க அவன் வரத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலன்னு மெக் சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு சேவ் வண்டி இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். தென் சிங்கா அந்த விக்டிமோட ஃபேமிலி கிட்ட விசாரணையா ஸ்டார்ட் பண்றான். அடுப்படி இந்த விக்டிமோட பேரு ஜேம்ஸ். இவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அண்ட் இவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் யார் கூப்பிட்டாலும் இவன் அவங்க கூட வெளியே போக மாட்டான். எப்பவும் அவன் ரூம்குள்ளேயே தான் இருப்பான்னு சொல்ல தென் அவன் காணாம போறதுக்கு முன்னாடி அவன் ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்றதோ ஆறு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தானான்னு மெக் கேட்க அடுத்து ஜேம்ஸோட அக்கா அவங்க கிட்ட அவன் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சண்டி டாம்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தான். அண்ட் அவன் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவன் நைட் டைம்ல தனியா இதையோ உளறிட்டு இருப்பான்னு சொல்ல அடைக்கிட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு அவனோட ரூமை போய் செக் பண்றாங்க. அப்ப சே அந்த ரூம்ல இருந்து ஒரு டாலிஸ்மேனை கண்டுபிடிக்கிறான். அட பார்த்ததும் இவன் சிங்காவை கூப்பிட்டாட காட்ட சிங்கா அந்த டாலிஸ்மேனை எடுத்து பார்த்துட்டு இது அடே டாலிஸ்மேன் தான் சொல்றான். தென் இது இங்க இருக்குதுன்னா அந்த டாலும் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை தேடுறாங்க. அதே நேரத்துல வெளியே மெக்கிண்ட ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து பாடுத்து இருக்கிறப்ப அவனுக்கு பின்னாடி இந்த பெயின் நின்று அவனை பாடுத்து இருக்கு. தென் இவனும் தண்ணிக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கேன்னு இவன் அவன் கைய வச்சு அந்த இலையெல்லாம் தள்ளி விட்டு பாக்குறப்ப அந்த தண்ணிக்குள்ளதான் அந்த டால் ரெண்டா உடஞ்சு போய் கிடக்குது. அண்ட் அடை இவன் பாட்டுட்டு இருக்கிறப்ப இந்த பேய் தண்ணிக்குள்ள இருந்து மெக்கோட கைய பிடிச்சு அவனை தண்ணிக்குள்ள இழுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப சிங்கா அங்க ஓடி வந்து மெக்க காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா சிங்கா அவன் கிட்ட என்னடாச்சுன்னு கேட்க மெக்கால அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இவன் சிங்கா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு அது பேய் இல்லனா வேற என்னவா இருக்கும்னு கேட்க சிங்காவோ டே பேய் எல்லாம் ஒண்ணு இல்லடா நீ ஸ்லிப் ஆகி தண்ணியில விழுந்திருப்ப அந்த சடனா பயத்துல உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு சொல்றான். தென் இவங்க அங்க ரெண்டு கிளம்புறப்ப சிங்கா கிட்ட வந்து நம்ம டீம்ல எல்லாருக்கும் டூப் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்றதெல்லாம் சம்மதம் தான். சோ நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரப்ப நீ அவனையும் கூட்டிட்டு வாடான்னு சொல்ல அடுக்கு சிங்காவோ அவன் பாக்கடா அமைதியான பையன் மாதிரி இருப்பான். பட் ஒரு விஷயம் அவனுக்கு செய்யணும்னு தோணுனாடா அதை அவன் செய்வான்னு சொல்லிட்டு சோ நான் வரமாட்டேன்னு சொல்றவன் கிட்ட நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறதுன்னு கேட்க அடுக்கு சேயோ நீ எங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டானே வேலை வாங்கிட்டு இருக்க அதே மாதிரி நீ அவன்கிட்டயும் பண்ணு அவனும் தப்பா எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு இன்னைக்கு அவன் லீவ் எடுத்தனால வரலையா ஆறு நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டீங்களான்னு கேட்க சிங்காவும் அவன் கிங்க பத்தி கேட்டான். ஆனா நானும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுல எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையாயிருச்சுன்னு சொல்ல அது கேட்டு சேயும் இந்த கேஸ்ல நம்மளுக்கு டூப்போட ஹெல்ப் தேவைப்படும் சோ நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவனை சமாதானப்படுத்துற வழியை பாருன்னு சொல்ல சிங்காவோ அதை நான் எப்படிடா பண்றதுன்னு சே கிட்ட ஐடியா கேக்குறான். கட் பண்ணா இங்க டூப் டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப சிங்கா அங்க வந்து அவனுக்கு பிளவர்ஸை கிஃப்ட் பண்றான். அண்ட் அதுக்கு டூப் நீ என்ன கண்டுக்காம அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சேன்னு சொல்ல அதை கேட்டு இவனும் நான் நைட்ல இருந்து உன்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு டூப் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஜஸ்ட் நீ எந்த அளவுக்கு போறன்றத பாக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நான் நாம ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம்னு நினைச்சேன் அதனாலதான் நான் கிங்க பத்தி கேட்டேன். பட் உனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லனா பரவாயில்ல நீ சொல்ல வேண்டாம் நான் தான் நம்ம ஸ்டேட்டஸ பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அது கேட்டு சிங்காவும் நான் இதை பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல என்னோட பாஸ்ட் பத்தி சொன்னா நீ ஃபீல் பண்ணுவ அதனாலதான் இதை பத்தி நான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். பட் நீ இவ்வளவு கேக்குறதுனால இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் கிங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுப்படி இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ரிலேட்டடா தான் மீட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு சிங்க் ஆகலனாலும் நாட்கள் போக போக ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அண்ட் அது ஒர்க்ல மட்டும் இல்ல பர்சனல் லைஃப்லயும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. அண்ட் இத பத்தி எல்லாம் சிங்கா சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் கிங் கூட பண்ண ரொமான்டிக் மூமெண்ட்ஸையும் ஷேர் பண்ண வர டூப் உடனே அவனை ஸ்டாப் பண்ணி நீ அந்த அளவுக்கு டீடைல் எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்றான். அண்ட் அதுக்கு சிங்காவும் சிரிச்சுட்டு நீ தானே எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்டேன்னு கேட்க டூப்பும் பட் எனக்கு இந்த அளவுக்கு டீடைல்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு இன்னமும் அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்க இவனும் இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல பட் நான் சம்டைம்ஸ் யோசிச்சு பாட்டிருக்கேன் சப்போஸ் எங்களுக்குள்ள அந்த சண்டை நடக்காம இருந்திருந்தா இப்போ என்னோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஆனா இப்படி தனியா இருக்கிறதும் நல்லாதான் இருக்குன்னு சொல்ல டூப் உடனே நீ எங்க தனியா இருக்க அதான் நான் அவன் கூட இருக்கேனேன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ளோட் பண்றத ஸ்டார்ட் பண்றான். தென் இவன் ஸ்லோவா ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்ணி சிங்காவை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வர சிங்காவும் வெக்கத்துல நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு டூப் ப்ரே பண்ணி முடிச்சதும் அங்க இருக்கிற லைட் ஃபிளிக்கர் ஆயிட்டு ஆஃப் ஆயிருது. அதுல இவன் லைட்டா பயந்து இருக்கிறப்ப சிங்காவும் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க போட்டுட்டு இவன் இந்த டென்ட்டை ஓபன் பண்ண டூப் அவனை பாட்டு பயந்து அவனை பில்லோ வச்சு அடிக்கிறான். அப்ப சிங்காவும் டே நான் தானே வந்திருக்கேன் என்ன பாட்டு எடுக்க பயப்படுற நீ தானே நானே என்ன பாட்டுக்கணும்னு சொன்னேன் அதனாலதான் ஸ்கின் கேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட் போயிருச்சு அண்ட் உனக்கும் பெயினா பயம்ன்றனால நான் உனக்கு துணையா இங்க படுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவன் டென்ட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்ல டரின் கண் முழிச்சு பாக்குறப்ப அவன் பக்கத்துல சே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அண்ட் அதை பார்த்து டரினுக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இவன் சேவை எழுப்பி விட சே டரினை பார்த்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்காவும் டூப்பும் டரினை பார்க்க வராங்க. தென் அப்படியே இவங்க கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப டரின் மற்றவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடியே எனக்கு டிஎன்ஏ ரிசல்ட் கிடைச்சிருச்சு அண்ட் அந்த டிஎன்ஏ எந்த ஒரு விக்டிம்ஸ் கூடயும் மேட்ச் ஆகலன்னு சொல்ல அதை கேட்டு சேயும் இதை பத்தி ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்க
கேக்குறான். அண்ட் அதுக்கு டரினோ நான் அப்பவே உனக்கு கால் பண்ணேன், பட் நீ தான் கால் அட்டன் பண்ணல. சோ நானும் சிங்காவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம்னு அங்க இருந்து கிளம்பினேன். பட் அதுக்கு முன்னாடியே அந்த பேய் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல, என்னடா மறுபடியும் அந்த பேய் கடைக்கே போறியேன்னு சொல்றான். அப்ப டரினோ உனக்கும் சிங்காக்கும் இது மேலாம் நம்பிக்கை இல்லைன்றது எனக்கு தெரியும், பட் நான் பார்த்தது உண்மைதான். தென் நீயே இதை யோசிச்சு பாரு, நான் எடுக்க வேணும்னே கார் முன்னாடி போய் விழ போறேன்னு கேட்க, நீ சரியா பார்க்காம நடந்து போயிருப்படான்னு சொல்றான். அதை கேட்டு டரினோ நான் பார்த்தது உண்மைதான்னு சிங்கா கிட்ட சொல்ல, டூப் டரின் கிட்ட நீ பாட்ட பேய் எப்படி இருந்ததுன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் அதோட கண்ணு வெள்ளையா இருந்தது, அதோட வாய் காடு வரைக்கும் கிழிஞ்சு இருந்ததுன்னு சொல்ல, அதை கேட்டு டூப்போ நீ பார்த்தது இந்த மாதிரி இருந்ததான்னு அவனோட டிராயிங்க காட்டுறான். அண்ட் அதை பார்த்து டரினோ இந்த பேய் தான் அதுன்னு கன்ஃபார்ம் பண்றான். கட் பண்ணா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல சிங்கா இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்ச டிஎன்ஏ விக்டிம்ஸ் கூட மேட்ச் ஆகல, சோ அது கண்டிப்பா கில்லரோட டிஎன்ஏ வாடா இருக்கும்னு சொல்றான். அண்ட் இந்த விஷயத்துல எடுக்கண்ட பேய் உன்னையும் டரினையும் அட்டாக் பண்ண வந்துச்சுன்றது எனக்கு தெரியலன்னு இவன் டூப் கிட்ட சொல்ல, அதை கேட்டு டூப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த பேய்க்கு நம்ம எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறது பிடிக்கல, அதனாலதான் அது நம்மள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதுன்னு சொல்ல, கெம்ன்ற ஆபீசர் அந்த பாயிண்ட நோட் பண்ணிட்டு இத பத்தி நம்ம ரிப்போர்ட்ல ஆட் பண்ணணுமான்னு இவன் சிங்கா கிட்ட கேக்குறான். அடுக்க சிங்காவும் ரிப்போர்ட்ல பேய் கடலாம் எழுதலாமான்னு கேட்க, கெம்மும் ஓகே புரிஞ்சுட்டுன்னு அந்த லைனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறான். தென் சிங்கா மாட்டவங்க கிட்ட டூப் வரைஞ்சிருக்கிற டிராயிங்கும் டரின் சொன்ன விஷயமும் மேட்ச் ஆகுது. சோ இப்ப நான் பேய் இருக்குன்றத நம்பி ஆகணுமான்னு கேட்க, இவ்வளவு விஷயம் நடந்தா உனக்கு அது மேல நம்பிக்கை வரலையான்னு டூப் கேக்குறான். அண்ட் அதுக்கு இவனும் நான் என் கண்ணால பாக்குற வரைக்கும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க யாராவது பேய பாத்துருக்கீங்களான்னு கேட்க, நான் பார்த்தது இல்லன்னு கெம் சொல்றான். அப்புறம் மேக் சிங்கா கிட்ட, நீ அதை நம்பலனாலும் பரவாயில்ல, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, பட் நம்ம எங்க போனாலும் நீ அங்க டூப்பை மட்டும் கூட்டிட்டு வந்து எனக்கு அது போடும்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்க, சிங்காவும் நம்ம இந்த விக்டிம்ஸ்குள்ள இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றான். அண்ட் அதுபடி இப்ப இவங்க எல்லாரும் சண்டே டாம்க்கு வந்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல காயின் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதை பார்த்துட்டு அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறான். அதுக்கு டூப்பும் அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது அந்த இடம் 7 பிரிஞ்சிருக்கு, லைக் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேவை குறிக்கும். அண்ட் அந்த நாள்ல பிறந்தவங்க அந்த பவுல் கிட்ட போயிட்டு அவங்களோட பர்த்டே டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காயின்ஸ் போடணும். இதை இவன் சொன்னதுக்கு அப்புறமா அவன் கிட்ட, சூப்பர்டா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கியன்னு சொல்லி பாராட்ட, அதை கேட்டு சிங்கா ப்ரௌடா ஃபீல் பண்றான். தென் டூப் சிங்கா கிட்ட அந்த காயின்ஸ் எடுத்து கொடுக்க, கிங்காட வாங்கிட்டு அந்த பவுல்ல போடுறதுக்கு போறான். அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு காயின் பிளேட் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற பவுல்ல போய் போடுறாங்க. அண்ட் அதுல சிங்கா அண்ட் டூப் 2 பேருமே சாட்டர்டேல பிறந்திருக்காங்க. அதை பத்தி 2 பேரும் பேசுறப்ப கிங் மொத்தமா அந்த காயின் அந்த பவுல்ல கொட்டிட்டு, நம்ம வந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாக்கலாமான்னு சிங்கா கிட்ட கேக்குறான். அதுக்கப்புறமா சிங்காவும் டூப்பும் அங்க ஒர்க் பண்ற லேடி கிட்ட வந்து அந்த விக்டிம்ஸோட போட்டோவை காட்டி இவங்களை நீங்க பாத்திருக்கீங்களான்னு விசாரிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் கிங் கிட்ட வந்து, மோஸ்ட்லி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க, அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்குன்னு அதை பத்தி சொல்றப்ப, அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான மாஸ்டர் வராரு. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிற, இவங்க 3 பேரும் அவரை தள்ளி நின்று பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் சிங்கா கிட்ட வந்து, நீ அன்னைக்கு வந்த பையன் தானே கேட்டுட்டு, நீ அன்னைக்கு வந்ததும் உடனே போயிட்டேன்னு சொல்ல, சிங்காவும் எனக்கு அன்னைக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருந்தது, அதான் நான் சீக்கிரமா போயிட்டேன்னு சொல்றான். தென் அவர் யாருன்னு கேட்க, இவரோ அவருதான் மாஸ்டர் ஐசூன், அவரு அவரோட அசிஸ்டன்ஸ பார்க்க வந்திருக்காருன்னு சொல்ல, நான் அவர்கிட்ட போய் பேசலாமான்னு சிங்கா கேக்குறான். ஆனா இவரோ இப்ப உங்களால அவரை பார்க்க முடியாது, இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை, சோ இன்னைக்கு நாங்க இந்த இடத்த சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க டொனேட் பண்ணலான்னு இவரு கிங் கிட்ட இருந்து பெரிய அமௌண்டா டொனேஷனுக்கு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு, நீங்க அவசரமா போக வேண்டியது இருந்ததுன்னா நான் வேணா ஃபுட்டை பேக் பண்ணி தரேன்னு சொல்ல, சிங்காவோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்றான். ஆனா டூப்போ 2 பேருக்கு பேக் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லி அனுப்பி விடுறாரு. தென் அவர் அங்க 2 போனதுக்கு அப்புறமா சிங்கா டூப் கிட்ட, உனக்கு பசிச்சிடுனா நம்ம வெளியே வாங்கிக்கலாம்டான்னு சொல்ல, அதுக்கு டூப்பும் இப்ப மேட்டர் அடையில நீ என் கூட வான்னு இவன் சிங்காவை அங்க 2 கூட்டிட்டு போறான். தென் இவங்க 2 பேரும் இந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு அங்க தூரத்துல இருக்கிறது என்ன இடம்னு கேட்க, இவரோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்த மண்பொம்மைய செய்யறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் இப்ப அந்த இடத்த யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ல, டூப் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அவர் அங்க 2 கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா சிங்கா இந்த இடத்துக்கு வந்து பாக்க, இங்கே இவனுக்கு சில களிமண்ணோட சாம்பிள்ஸ் கிடைக்குது. அண்ட் இதோட எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.